ربنا يا ربنا ربنا يا ربنا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: كنت أول الأنبياء خلقا وآخرهم بعثا. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், மேலும் இங்கு வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவனது அருள்மறையில் பறைசாற்றுகின்றான்: وما أرسلناك إلا رحمة للعالمين. நபிகளார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்: நாயகமே, وما أرسلناك إلا رحمة للعالمين. அகிலத்தாருக்கு நாம் ரஹ்மத்தாக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். ரஹ்மத் என்றால் அருட்கொடைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற தனி சிறப்புகள் என்றெல்லாம் அதற்கு பொருள்படும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நமக்கு அருள் பெரும் கிருபைகள் செய்ததும், அவனுடைய மகத்துவங்களை நமக்கு தந்ததும் எதினால் என்றால் அது கருணைமிக்க முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் மட்டும்தான். ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் ரஹ்மத்தால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்மை மென்மேலும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். ஏராளமான சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறான். நமக்கெல்லாம் சிறப்புகளை தந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதும், அதில் இருக்கிற படிப்பினைகளை நம் வாழ்வில் எடுத்து செல்வதும் நமது தார்மீக கடமையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாறுகளில் முதல் பக்கம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள்? நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள்: குந்து அவ்வலுல் அன்பியா ஹல்கன். படைப்பால் நபிமார்களில் நானே முதலானவன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிருஹும் பஅஸன். அனுப்பப்பட்ட தூதர்களின் வரிசையில் நான் இறுதியானவன். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறிப்பிடுகிற போது இறுதி தூதர் என்பதாக கூறுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்: குந்து அவ்வலுல் அன்பியா ஹல்கன். நான் நபிமார்களில் நானே முதலாக படைக்கப்பட்டவன்.
அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்போது தோன்றினார்கள் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அகிலம் முழுவதையும் படைப்பதற்கு முன்னால் வானங்கள், பூமிகள், மரம், மட்டைகள், செடிகள், கொடிகள், ஏன் மலக்குமார்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தான் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா ஒளியால் படைக்க வைத்திருந்தான். ஒளியால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா மனித படைப்பை படைப்பதாக நாடிய போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கட்டளையிட்டான். ஜிப்ரீல் பூமியில் சென்று ஒரு பிடி மண்ணை எடுத்து வாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எடுத்து வந்த மண் எந்த மண் என்றால், இன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளுகிற மதீனத்துல் முனவ்வராவுடைய மண்ணை எடுத்து கொண்டு போய் தான் அவர்கள் கொடுத்தார்கள். மதீனத்துல் முனவ்வராவுடைய ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கொடுக்கிறார்கள். பின்பு சொர்க்க ஊற்றுகளில் மிகுந்த உயர்ந்த அந்தஸ்துகளுடைய தஸ்னீம் என்னும் ஊற்றுகளில் இருக்கிற அந்த தண்ணீரால் அந்த மண் குழைக்கப்படுகிறது. அந்த மண் குழைக்கப்பட்டு ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் படைக்கப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் படைக்கப்பட்ட போது அன்னவர்களுடைய நெற்றியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளியால் இருந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நெற்றியில் ஒளியால் அவர்கள் இருந்திருந்தார்கள். பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை மாறு செய்ததற்கு பின்னால் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டதற்கு பின்னர் தௌபாக்களை கேட்கிறார்கள். தௌபாவை எல்லாம் கேட்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனும் நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தௌபாவை கேட்கிறார்கள். அல்லாஹ்வும் அதனை கபூல் செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, மற்றொரு வரலாறுகளும் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டார். நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பற்றியான ஏராளமான ஹதீஸுகள் நாம் பார்க்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூல், யா அல்லாஹ், இது என்ன? உன்னுடைய சொர்க்கத்தின் வாசலில் இது என்ன புது வாசகம்? உன் பெயரோடு உன் மற்றொருவருடைய ஒரு பெயரை நீ சேர்த்திருக்கிறாயே, இது என்ன காரணம்? அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பதிலளித்தான். அங்கே சொர்க்க வாசலில் எழுதப்பட்டிருந்த வாசகம் அது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் அங்கே எழுதப்பட்டிருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இது என்ன? உன் பெயரோடு மற்றொருவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதே, காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அவர் என் அன்பிற்கும் விருப்பத்திற்கும் கூறியவர், எனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் இரண்டு குழந்தைகளாக பிறந்தது. ஆனால் தனிப்பெறும் ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் தனித்ததாக பிறந்தது. அந்த குழந்தை ஹதரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஏன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தனித்ததாய் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் இருந்து நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வருகிறார். எனவே இரண்டு குழந்தைகள் ஒரே இடத்தில் பிறக்காமல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்குள்ளே நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வைத்தார். அப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வரை அந்த வரலாறுகள் துவங்குகிறது, தொடர்கிறது. சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த காலத்தில் வெள்ள பிரயாணத்தில் சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகனான சாம் அவர்களிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்றது. இப்படி ஒவ்வொருவராய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்த அந்த முடிவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களுக்கு அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூரே முஹம்மதினால் ஏற்பட்ட ஏராளமான நலவுகள், ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அங்கே நெருப்பு குண்டத்தில் அவர்கள் எரியப்பட்ட போது அந்த நெருப்பு குளிர்ச்சியாக தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டது என்பதாக நமக்கு தெரியும். ஆனால் இதனுடைய பின்னணியில் மற்றொரு வரலாறுகள், செய்திகளும் நமக்கு உண்டு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்குள் நூரே முஹம்மது எனும் நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் அந்த ஒளி உள்ளே இருந்தது. அதனாலேயே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவர்களை நெருப்பில் கரிக்கவில்லை. காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அப்பொழுது எந்த குழந்தைகளும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஒரு இளமை பருவத்தில் அந்த நிகழ்வுகள் நடந்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாறுகளை சொல்லி வருகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற மற்றொரு செய்தி உண்டு. நான் இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துவங்கி ஒருவருக்கொருவராய் நான் ஒருவருக்கு இடத்தில் நான் மாற்றி மாற்றி நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் வரும் பாதைகள் எப்படி இருந்தது என்றால், மின் தாஹிரின் இலா தாஹிரின், பரிசுத்தத்திலிருந்து மற்றொரு பரிசுத்தமானவர், ஒரு நல்லோர் இடத்திலிருந்து மற்றொரு நல்லோர் இடத்தில், ஒரு உள்ள தூய்மையானவரிடத்திலிருந்து மற்றொரு தூய்மையானவரிடத்தில் என்று வரிசையாக நான் வந்திருக்கிறேன். இதன் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற மற்றொரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாரிசு, அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த வரிசைகள் என்பது, அவர்கள் குடும்பத்தார்களில் அவர்கள் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா பரிபூர்ணமான சாலிஹீன்களாக, பரிசுத்தமானவர்களாக அவர்களை ஆக்கி வைத்திருந்தார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாராக இருக்கட்டும், அவர்களுடைய தந்தையாக இருக்கட்டும், எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். இது சில பேர் சொல்லக்கூடிய கருத்தும் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெற்றோர்கள் அப்துல்லா, ஆமினா அம்மையார், இவ்விருவரும் அவர்கள் குஃப்ராலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள், இறை நிராகரிப்போடு மரணித்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற செய்தி, நான் பரிசுத்தமானவர்களிடத்திலிருந்து பரிசுத்தமானவர்களின் பக்கம் நான் வந்திருக்கிறேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி, அவர்கள் ஒரு காஃபிருடைய வயிற்றிலிருந்து, ஒரு காஃபிரினால் அவர்கள் பிறக்கப்படவில்லை, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமானவர்களிடத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருந்தார்கள். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி கொண்டு வருவது அவர்கள் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாத்திரம் உங்களை படைக்கவில்லை என்றால் இந்த அகிலத்தையே அல்லாஹ் தஆலா படைத்திருக்க மாட்டான். எந்த அளவிற்கு என்றால், இந்த அகிலம் உருவாகுவதற்கான காரணமே நீங்கள் தான் என்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். லவ்லாக லமா ஹலக்துல் அஃப்லாக, இந்த அகிலத்தை நான் படைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிறார்கள். இன்னும் ஆழமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையுமாக வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார்கள். நாயகமே, இந்த உலகத்தில் தோன்றுகிற மரங்கள், இந்த உலகத்தில் தோன்றுகிற எல்லாவரும் நீர்கள், மரங்கள், மட்டைகள், எதுவெல்லாம் காய்ந்தவையோ, எதுவெல்லாம் ஈரப்பதமுற்ற உள்ளவையோ, உயிர் உள்ளவை, உயிரற்றவை,
நீங்கள் தான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கெல்லாம் கிடைத்தது மிக பெரும் ஒரு ரஹ்மத். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மகத்துவம் தெரியாமல் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு முன்னர் வந்த இந்த நபிமார்கள், எத்தனை நபிமார்கள் இந்த தூதருடைய கூட்டத்தில் இந்த தூதருடைய உம்மத்தில் பிறந்திருக்கலாம் என்று ஆசைப்பட்ட ஏராளமான நபிமார்கள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வரவிருக்கிறார்கள். இன்னும் ஏனைய நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்ட ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போல் இந்த உலகத்தில் நபிமார்களாலும் சரி, சாதாரண மனிதர்களால் நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த சாதனையை போல் வேறு எந்த நபிமார்களும் செய்யவில்லை. நாம் இந்த உலகத்தில் எந்தெந்த தலைவர்கள் என்று பார்க்கிறோமோ அவர்களும் செய்யவில்லை. உலகத்தின் பாலும் சரி, மறுமையின் பாலும் சரி, வெறும் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த ஒருவரால் இன்று ஏராளமான மக்களை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்க முடியும் என்றால் எவ்வளவு ஆச்சரியம்! நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தக்வாவோடு சுமார் 900 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 900 ஆண்டுகள். அவர்களை பற்றி சொல்லுகிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஏன் நூஹ் என்னும் பெயர் வந்தது என்றால், அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் அழுது மன்றாடி அவர்கள் என்றென்றும் கவலையினாலே வீற்றிருப்பார்கள். கண்ணீரால் அவர்களுடைய வாழ்க்கை விழுந்தது. ஆனால் அவர்களுடைய உம்மத்தார்களில் 900 வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்களால் அதிகமான மக்களை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்று எந்த நபிமார்களை எடுத்து அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைப் போல ஈமானை எத்தி வைத்ததாக யாரும் இல்லை. அதுபோல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பட்ட கஷ்டத்தை போல இந்த உலகத்தில் எந்த நபிமார்களும் படவில்லை. நினைத்து பாருங்கள், பிறக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு தந்தை இல்லை, பிறந்து 6 வயதாக இருக்கிற போது தாய் இல்லை, அவர்களுக்கு 8 வயதாக இருக்கிற போது அவர்களுடைய பாட்டனார் இல்லை, ஒரு வாலிபம் கடந்து ஒரு 40 வயதை தாண்டுகிற போது தன்னை அரவணைத்த அவர்களுடைய சிறிய தந்தையார் அபூ தாலிப் இல்லை, தன்னை மிகுந்த மரியாதையோடு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மௌத்தாக விடுகிறார்கள். வாழுகிற போது அவர்களுடைய ஆண் மக்களை இழக்கிறார்கள், பெண் மக்களையும் இழக்கிறார்கள். எந்த தூதர்களுக்கும் இது போன்ற சோதனைகள் வந்ததில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஒரு வார்த்தை நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அநேக கஷ்டங்கள் அவர்களுடைய மௌத்தின் போது, அவர்களுடைய வஃபாத்தாகிற போது அவ்வளவு பெரிய கஷ்டங்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வஃபாத்தின் தருணத்தில் நாயகம் சொன்ன வார்த்தை, என்னால் இது செய்ய முடியவில்லை, என்னால் இந்த செல்வங்களை எல்லாம் அனுபவிக்க முடியவில்லை என்றெல்லாம் கூறவில்லை. கூறிய ஒரு வார்த்தை, யா உம்மதி யா உம்மதி, என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்தின் போதும் கூட நமக்கு நற்செய்திகள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மின் மீது அளப்பெரும் ஒரு தனிப்பெரும் பாசத்தையே வைத்திருந்தார்கள். தன்னுடைய மக்களை விட, தன்னுடைய உறவினர்களை விட தன்னுடைய உம்மத்து தான் மிகுந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தருணங்கள் ஏராளம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்து நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருள் பெரும் பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் திருவசனத்தில் மற்றொரு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்திலிருந்து என்றுமே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள்.
உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் ரஹ்மத் என்றால், நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய தூதர் என்றால் அவர்கள் நமக்கு ரஹ்மத் என்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட நம்முடைய ரஹ்மத்தை நாம் தான் அவைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சொல்லால், நம்முடைய செயல்களால், நம் செய்கிற நற்பணிகளால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்மால் இயன்ற அளவிற்கு ஸலவாத்துகளை ஓதுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஸலவாத்துகளை எத்தி வைப்போம், சலாமுகளை கூறுவோம். அன்னவர்கள் சொல்லித்தந்த சுன்னத்துகளை நம் வாழ்வில் நாம் கொண்டு வருவோம். எந்தெந்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் சொல்லித்தந்த நன்மைகளை எல்லாம் நாம் செய்ய முடிகிறதோ அந்த நன்மைகளை செய்வோம். எல்லாம் வல்ல ஜல்லஷானஹு வ தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமது உயிரிலும் மேலாக நேசிப்பதற்குண்டான நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தார் யாவருக்கும் வல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.